வணக்கம். மனதும் தண்ணீரும் கொள்ளளவுதான் நிற்கும். மனதை டெலீட் பண்ண வேண்டும். தண்ணீரை குறைத்து கொள்ள வேண்டும். அணைக்கட்டில் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் சோமாற வேண்டும். அணைக்கட்டில் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அது கொள்ளளவு தான் நிற்கும். இல்லாட்ட உடஞ்சிடும். எவ்வளோ அணைக்கட்டாக இருந்தாலுமே இல்லாட்ட அதை வடிகட்ட வேண்டும். வடிகால வெளியேற்ற வேண்டும். டெலீட் பண்ண வேண்டும். இது போல தான் மனது. ரெண்டுமே ஒன்று தான். மனது சில சமயம் ரொம்ப கடினமான நிலை ஏற்படும்போது அதை தியானத்தின் மூலமாக டெலீட் பண்ணலாம். அந்த கடினத்தை, அந்த கடினம் இதயத்தில் கணக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதை தியான முறையிலே அந்த கணத்தை குறைத்து கொள்ள முடியும், டெலீட் பண்ண முடியும். குறைத்து விட்டால் அதனுடைய அழுத்தம் குறைந்து விடும், மனது உடையாது. அதே போல் தண்ணீர் எவ்வளவு சேகரிக்க வேண்டுமோ அந்த அளவு தான், கொள்ளளவு தான் சேகரிக்க முடியும். அதுக்கு மீறினால் எவ்வளவு கோட்டையாக கட்டிய அணைக்கட்டு கூட ஓரிடத்தில் உடைந்து விடும். அதுக்காகத்தான் தண்ணியை சோமாறுவது என்றால் அவுட்டடிச்சு விட்டுவாங்க. அந்த ஒரு வடிகாலை வைத்து வெளியேற்றி விடுவார்கள். அதுக்கு ரொம்ப கவனமாக இருப்பார்கள். அதில் இல்லாட்ட தண்ணி ஒன்றும் மிஞ்சாது, எல்லாத்தையும் உடச்சி ஓடிடும். அதனால் சோமாற தெரிய வேண்டும். மனதையும் அணைக்கட்டு தண்ணியையும் சோமாற நிலையில் டெலீட் பண்ண வேண்டும், வெளியேற்ற வேண்டும். இல்லாட்ட ரெண்டுமே கடினமானது. அது உடையும், மனதும் உடையும். மனது தான் முக்கியம். மனது எதை எண்ணுகிறதோ அதை கொண்டு செல்லுகிறது. மனது எண்ணப்பாடு வருகிறதோ அதை சுமக்கிறது. எண்ணப்பாடுதான் சுமையை ஒழிய மனது சுமை இல்லை. அது எண்ணப்பாடு கொண்டு போகும்போது மனது கணக்கிறது. அதை டெலீட் பண்ண வேண்டும். அதுதான் தியானம். தியானத்து முறையில் அந்த கடினத்தை டெலீட் பண்ணலாம். லவ் செட் ஜீரோவாக்கி விட்டுடலாம். அதே மாதிரியே அணையினுடைய நிலையில் டெலீட் பண்ணி விட்டுடலாம், சோமாறி விட்டு